ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்த சுவாமிகள் திருவடி போற்றி. 28/2/2024 புதன்கிழமை, மாசி 16 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். எதிர்பாராத தனவரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு மேம்படும். நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை விலகும். உத்தியோகப் பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும். துன்பம் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி பக்குவம் உண்டாகும். பரணி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கிருத்திகை முன்னுரிமை கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். வியாபார பணிகளில் அனுகூலம் உண்டாகும். பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். சிற்றின்ப விஷயங்களில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் அதிகரிக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி அனுகூலம் உண்டாகும். மிருகசிரிச்சம் மாற்றங்கள் ஏற்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கமிஷன் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகும். தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும். சக ஊழியர்களால் திருப்தி ஏற்படும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரீஷம் சந்திப்பு ஏற்படும். திருவாதிரை ஆதாயகரமான நாள். புனர்பூசம் திருப்தி உருவாகும். கடகராசி அன்பர்களுக்கு இழுபறியான சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். திட்டமிட்ட பணிகள் கைகூடி வரும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளால் மாற்றம் உருவாகும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் முடிவு கிடைக்கும். பூசம் நெருக்கம் அதிகரிக்கும். ஆயில்யம் ஆலோசனைகள் உருவாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். பழைய சிக்கல்கள் விலகும் நேரம். வியாபார ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். அலுவலக பணிகளில் துரிதம் உருவாகும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும். பெருமை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் மகிழ்ச்சி உண்டாகும். பூரம் சிக்கல்கள் விலகும். உத்திரம் துரிதம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு மனதளவில் ஒருவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பொருளாதாரம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது நல்லது. சக ஊழியர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். உத்திரம் குழப்பங்கள் நீங்கும். ஹஸ்தம் அனுசரித்து செல்லவும். சித்திரை பொறுமை வேண்டும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தவிர்க்கவும். வெளி உணவுகளில் கவனம் வேண்டும். கடின உழைப்பிற்கான பலன்கள் கைகூடி வரும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். இரகசியமான முதலீடுகள் அதிகரிக்கும். மற்றவர்களால் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகம் ஏற்படும். ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை வாதங்கள் நீங்கும். சுவாதி கவனம் வேண்டும்.
விசாகம் பொறுப்புகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும். திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும். வரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். ரசனை தன்மையில் புதுமை உண்டாகும். ஊக்கம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் ஆதரவான நாள். அனுஷம் மதிப்பு மேம்படும். கேட்டை புதுமை உருவாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும். பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். பணி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கற்றல் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும். பக்குவம் பிறக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் அனுபவம் வெளிப்படும். பூராடம் மேன்மை உருவாகும். உத்ராடம் மாற்றமான நாள். மகர ராசி அன்பர்களுக்கு மனதளவில் உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும். மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வான சூழல்கள் உருவாகும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். பணவரவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் உற்சாகமான நாள். திருவோணம் தனவரவுகள் கிடைக்கும். அவிட்டம் ஆலோசனையான நாள். கும்பராசி அன்பர்களுக்கு விளையாட்டான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். மற்றவர்களை எதிர்பாராமல் இருப்பது நல்லது. எதிலும் பதற்றமின்றி செயல்படவும். சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும். முதலீடு சார்ந்த செயல்பாடுகளை தவிர்க்கவும். கல்வி தொடர்பான பணிகளில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். மாற்றம் உருவாகும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் பேச்சுக்களில் கவனம் வேண்டும். சதயம் பதட்டமின்றி செயல்படவும். பூரட்டாதி குழப்பங்கள் விலகும். மீனராசி அன்பர்களுக்கு எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். ஆர்வம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். பூரட்டாதி உற்சாகமான நாள். உத்திரட்டாதி ஈடுபாடு உண்டாகும். ரேவதி நம்பிக்கை பிறக்கும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.